மோடி அரசை பணிய வைத்த சிஜேபியினுடைய போராட்டத்திற்கு கிரெடிட்ஸ் எடுக்க பார்க்கிறதா காங்கிரஸ் மற்ற அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இப்போது எழுந்து வந்திருக்கிறது. என்ன சொல்றாங்க, சமீபத்தில் இங்க சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைச்சு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. டெல்லியில் மாணவர்களின் மீது பலத்தை பிரயோகித்த அவங்கள மத்திய அரசை கண்டித்து ஒரு போராட்டம் அப்படிங்கிற வகையில பொதுக்கூட்டமாகவே இதை நடத்தினாங்க. அதுல பேசக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுக அதிமுக ஏன் இந்த டெல்லி போராட்டம் அது தொடர்பான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தாரு. இதற்கு பின்னணியில என்ன இருக்கிறது, காங்கிரசினுடைய வெற்றியாக இதை கருத வேண்டுமா? அப்படி பார்த்தால் கடந்த 12 ஆண்டுகளில் மோடி அரசை எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் யூட்டன் அடிக்க வைத்திருக்கிறது காங்கிரஸ் என்கிற கேள்விகள் நமக்கு எழுகிறது. இதனுடைய பின்னணியை விரிவாக நாம் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மோடியினுடைய 25 ஆண்டு கால அரசியல் ஆட்சி தலைமை பொது வாழ்க்கையில், அதாவது அவர் குஜராத் முதலமைச்சர் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்தால் ஒன்று சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார், இல்லை பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார். ஒரு ஆளுங்கட்சி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹெட்டாகவே அவர் தொடர்ந்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 25 ஆண்டு கால வரலாற்றில் அவர் ஒரு முறை கூட மக்கள் போராடினார்கள் அல்லது ஒரு தரப்பினர் கேட்டுக்கொண்டார்கள், ஒரு பெரிய எழுச்சி வர்றது, அவங்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு திரட்சியின் காரணமாக ஒரு முடிவை அவர் வாபஸ் வாங்கினாரானா, நம்ம அப்படி ஒரு முடிவுங்கிறது அவர் போட்ட அப்பாயின்மெண்ட்ஸ், அது அமைச்சர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், அல்ல அவர் வேற யாரோ ஒருத்தருக்கு சிறப்பு பதவி கொடுக்குறாருன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் அவர் வாபஸ் வாங்கினாரான்னா இது வரைக்கும் அப்படி நடந்ததாக பதிவுகள் பெரும்பாலும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுக்குறேன்னா அதுதான். நீங்கள் சட்டத்துக்கு மீறி ரிட்டையர்ட் ஆனவுக்கு திரும்ப திரும்ப போஸ்டிங் கொடுத்து எக்ஸ்டென்ஷன்லேயே உட்கார வச்சதெல்லாம் பார்த்தோம். இடி டைரக்டர் ஆகட்டும், இதுக்கு முன்பாக முன்னாள் இபிடி டைரக்டர், அதுக்கு முன்பாக இருந்த சிபிஐ டைரக்டர், ரிட்டையர் ஆனவங்களை எதுக்கு இன்னமும் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழும். திரு அஜித் தோவல் அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மீண்டும் மீண்டும் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. புதிய தலைவர் நீங்கள் கொண்டு வரலாமே அப்படின்னாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக அவரே தொடர்கிறாருங்கிறத பார்க்குறோம். சாலிசிட்டர் ஜெனரலாக துஷார் மேத்தா தொடர்வதுங்கிறதும் ரிப்பீட்டட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு நபரைக்கு ஒரு பதவியில் உட்கார வைப்பது என்பது அப்படி வாபஸ் வாங்குறத மோடி அவர்கள் 25 வருஷமா செஞ்சதில்லை. ஆனால் 20களில் இருக்கக்கூடிய 30களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு போராடி அதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையிலேயே இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக தான் பார்க்கணும். இப்போ இன்னொரு சைடுக்கு வருவோமே, இதில் சிஜேபி என்கிற பெயரையே இப்போது வரை ராகுல் காந்தி அவர்கள் உச்சரிக்கவில்லை. இது என்ன மாதிரியான அணுகுமுறை? இங்கே இதே நீட் பேப்பர் லீக்குக்கு எதிராக 2018 நடந்த காலகட்டத்திலும் 24 நடந்த போதும் ராகுல் காந்தி ட்வீட்டு போட்டிருக்கிறார். சில இடங்களில் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள், சில இடங்களில் அவர் அதை கடுமையாக பேசியிருக்கிறாரு, காலத்துக்கும் போய் ஏதாவது கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் பாஜக அரசு வந்த பிறகு இது வரைக்கும் ஏறத்தாழ பேப்பர் லீக்கில் இருந்து எக்ஸாம் சீட்டிங், எக்ஸாம் ஃப்ராடுலன்ஸ் அப்படிங்கிறது 150க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த 11 ஆண்டுகளில் பதிவாகி இருக்கிறது. இதில் எந்த விஷயத்தில், எந்த விவகாரத்தில் காங்கிரஸ் போராடி அதன் காரணமாக ஒருவரையாவது பதவி விலக வைத்தார்கள்னு கேட்டோம்னா அதனுடைய எண்ணிக்கை 0 இருக்கிறது. பாஜக இந்த பக்கம் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தவங்கன்னு யாராச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, சிபிஐ இதுவரை 18 வழக்குகளை பாஜகவினுடைய ஆட்சியில் 2015 விசாரிக்கிறாங்க. அதில் தண்டனை வாங்கி தரப்பட்டது பெரிய 0வா இருக்குது. இடி 11 கேஸை விசாரிக்குது, தண்டனை வாங்கி கொடுத்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 0வாக இருக்கிறது. இதே பாரதிய ஜனதா கட்சி தான் இதற்கு முன்பாக பேப்பர் லீக்குக்கு சட்டம் கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தில் எவ்வளோ பேருக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கன்விக்ஷனும் உங்களுக்கு பார்த்தா 0வாகத்தான் இருக்கிறது. எவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க, எந்த வருஷம் வாங்கி கொடுத்தீங்க, டேட்டா இருந்தால் தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்கன்னா அவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த சட்டத்தை இப்போ அவங்களே கடுமையாக்கி சட்டம் ஏற்றுறாங்களாம். இதை விடவுமே இப்போ சிஜேபி அங்கே போய் உட்கார்றாங்க. வாங்சுக் அவர்கள் உட்காருவதற்கு முன்பாகவே சிஜேபியினுடைய ப்ரொட்டஸ்ட் அதில் அவர் இணைஞ்சு தான் காலவரையற்ற உண்ணாவிரதம் அப்படிங்கிறத அவர் அறிவிக்கிறார். அப்போ அந்த இடம் கவனிக்க வேண்டியது, அதுக்கு முன்பாகவே சிஜேபி தொடங்கிட்டாங்க. இதே பேப்பர் லீக் நடந்தபோது காங்கிரஸ் இந்தியா முழுக்க நாங்கள் பல்வேறு மாநில நகரங்களுக்கு போகிறோம், தலைநகரங்களில் ராகுல் காந்தியே வருவார், மாணவர்களை திரட்டி நாங்கள் உரையாடல் செய்வோம், நிகழ்ச்சி நடத்துவோம்லாம் பேசினாங்க. அந்த காங்கிரஸ் நடந்துச்சான்னா கோட்டா ராஜஸ்தானுக்கு போனாங்க, ஜார்க்கண்டுக்கு போனதாக சொல்லப்படுது. ராகுல் காந்தியினுடைய கடைசி பொது நிகழ்வு அப்பியரன்ஸ்னு பார்த்தா உங்களுக்கு ஏறத்தாழ
இந்த மாதிரி மாணவர்கள் உரையாடல்ங்கிறது அந்த கோட்டாவில் நடந்தது தான். அதற்கு பிறகு இருந்ததெல்லாம் ஏன் கேன்சல் ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் காங்கிரஸ் சொல்லலை. சிஜேபிக்கு முன்பாகவே நீங்கள் போய் போராட்டத்தில் உட்காந்துருக்கலாமே, இதே ஜந்தர் மந்தர் ஃப்ரீயாக தானே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லை. சிஜேபி உட்கார்ந்து மாணவர்கள் திரளுவார்கள் அப்படிங்கிறதும் அவங்க திரண்டு நாடாளுமன்றமே அதனால் மூடப்படும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்துட்டு அதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்ச பிறகு நீங்கள் உள்ள வரீங்க. இது அரசியல் ரீதியிலாக சரி தவறு என்பது அல்ல. உங்களை விடவும் அதை தொடங்கி வச்சவங்க அவங்க தான். அதனால தான் பாஜக அரசு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை எடுத்துக்கிறது. அவங்க உங்களை விட பெரிய அரசியல் கேல்குலேஷன் உடையவங்க இல்லையா? ஏன் ராகுல் காந்தி அவர்கள் போராடுகிற இளைஞர்கள், போராடுகிற மாணவர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறாரே தவிர சிஜேபிங்கிற வார்த்தையை ஏன் சொல்லலை? சிஜேபி நடத்துகிற கூட்டத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் கூட வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க சிஜேபியில் ஒரு ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொன்னால் கூட நம்ம வாயால் அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பதா என்கிற அரசியல் கணக்கு அதற்குள் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, பிரதமருடைய அலுவலகத்தை நீங்கள் முற்றுகையிடுவதற்கான இடத்தை நோக்கி நகர்றீங்க. அவருடைய அலுவலகம் இல்லை, வீட்டை முற்றுகையிடுறீங்க. அது எப்போதுமே அந்த அளவுக்கு 144 அப்படிங்கிறது போடப்படாமல் போட்டிருப்பதாக சூழலில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படிலாம் திரள விட மாட்டாங்க. நீங்கள் அத்தனை மணி நேரம் உட்காடுறீங்க, அதுக்கு அவங்க என்கேஜ் பண்ணுறாங்கன்னா பைபோலார் பாலிடிக்ஸை கொண்டு போகணும் என்கிற எண்ணம் காங்கிரஸுக்கும் இருக்கிறது, பாஜகவுமே இருக்கிறது. நியூஸனுடைய அந்த வெயிட்டேஜ் எப்படி திருப்பலாங்கிறது உங்கள் 2 பேருக்குமான அரசியல் கணக்கா என்கிற கேள்வி அதனோடு சேர்ந்து எழுகிறது. இதற்கப்புறம் நேற்றைக்காச்சும் ஜந்தர் மந்தர் போவார். ஏன்னா ஐசாவினுடைய பொறுப்பாளர், அவங்க தேசிய பொறுப்பாளர் நினைக்கிறேன், நேஹா அவர்கள் அவங்க 20 நாட்களை கடந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்கள உட்பட பலரையும் நீங்கள் கூப்பிட்டு சந்திக்கிறீங்க. நீங்கள் ஜந்தர் மந்தர் போயிருக்கலாமே. அப்ஜிதீப் கேவோட ஆராசான் இருக்கிறார். ஐ திங்க் அவங்க அது யூபியிலே இல்லை இங்கேயே கூட டிம்பிள் யாதவ் அவர்கள், அகிலேஷ் யாதவனுடைய இணையர் எம்பியாவும் இருக்காங்க. அவங்க போய் நிற்கிறாங்க. உத்தவ் தாக்கரே அவருடைய முதுமையும் தாண்டி, முதுமைங்கிறது அவருக்குரிய வயது, அந்த வயதை தாண்டி அவர் போய் ஏறி அங்கே நின்று அவர்களுக்கு துணை நிற்கிறோங்கிறாரு. இல்லை கனிமொழி போகிறாங்க. இப்படி பலரும் போய் அங்கே சந்திக்கிறாங்களா. ஜான் பிரிட்டாஸ் ஆகட்டும், மகுவா மைத்ராவாகட்டும், சந்திரசேகர் ஆசாத் ஆகட்டும், இப்படி பலரும் போய் அங்கே நிற்கும்போது நீங்களும் அங்கே போய் அவங்க கூட நின்றுட்டு உங்களுடைய போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இங்கே பண்ணியிருந்தீங்கன்னா அது சாலிடாரிட்டியை நோக்கி போகும். சிஜேபினே ஒருத்தவங்க இதில் இல்லை என்று பதிவு வைப்பதற்காகத்தான் ராகுல் காந்தி கான்ஷியஸாக இதை செய்திருக்கிறாரா என்பது ரொம்ப பிரதானமான கேள்வி. அப்போ அந்த இடத்துல தான் இது காங்கிரஸுக்கான வெற்றி அல்லது ராகுலுக்கானதுன்னு நீங்கள் கொண்டு போவீங்கன்னா 12 ஆண்டுகளில் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் இப்படி போராடி மோடி அரசு வாபஸ் வாங்கியது அப்படின்னா, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை உள்ளபடியே தெரிஞ்சுக்க ஆவலோட தான் கேட்குறோம். அதாவது அடிப்படையில் இது முதல் வெற்றியாக போராடிய இளைஞர்களுக்கு அதில் சிஜேபி என்கிற முகமாக இருந்து அதை கோஆர்டினேட் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ண சிஜேபியை தாண்டி சிஜேபியோடு எந்த வகையிலும் ஒட்டும் உறவும் இல்லாமலே இருந்த இளைஞர்கள், யுவதிகள், அதே போல் பார்த்திங்கன்னா மாணவர்கள், குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. போராட்ட காலங்களுக்கு அப்படி அழைச்சிட்டு போகிறது. பட்டு பெற்றோர்கள் 2 பேரும் இருக்கிற நேரத்தில் கூப்பிட்டு வராங்கன்னா அது வேறு வழி இல்லாமங்கிற வகையில் ஓகே. பெற்றோர்களாக இருக்கிறவங்க, குழந்தைகள், ஒரு தாயெல்லாம் என்னுடைய மகனை நான் இந்த நீட் தேர்வுக்காக பலி கொடுத்துட்டேன், ஆனால் இங்கே இவ்வளோ என்னுடைய மகன்களும் மகளுமாக இவ்வளோ பேர் போராடுறாங்க, அவனுக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது, நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அம்மாலாம் அழுதுகிட்டு கண்ணீரோட ஜந்தர் மந்தரிலிருந்து ஒரு தாய் பேசிய வீடியோங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே நிற்கிறவங்க எல்லாமே என் பிள்ளைங்க தான் சொல்லிட்டு கொஞ்சம் உணர்வு எழுச்சியோடு இங்கே பாலநிலத்திலுமே அப்படியான காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்போ இது பொது சமூகத்துக்கான வெற்றி, ஜனத்திரலுக்கான வெற்றி, இந்த காஸ்க்காக சாலிடாரிட்டிக்காக போய் நின்றவர்கள், இருந்த இடத்திலிருந்தே இதை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், இந்த உரையாடலை செய்தவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்குமான வெற்றி. காங்கிரஸ்ல தொடங்கி மீதி அத்தனை கட்சிகளும் நீங்கள் அங்கே போயிருந்தாலும் அந்த நோக்கத்திற்கு துணை நின்றீர்கள். அது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் உங்களுக்கான வெற்றின்னு அதை தயவு பண்ணி கிளைம் பண்ணுவது என்பது குறைந்தபட்ச நேர்மையாக இருக்காது என்பதுதான் நாம் பதிவு செய்ய வேண்டிய செய்தி. இப்போ தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர், மக்களவை காங்கிரசினுடைய கொறடா திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய பேச்சுக்கு வந்தோம்னா, சென்னையில் போராடிய மாணவர்களை ஒடுக்கிய மோடி அரசாங்கத்தை கண்டித்து, இதில் கேட்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் போராடிய மாணவர்களுக்கு எந்த ஒடுக்குதலும் நிகழவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு சு வெங்கடேசன் அவர்கள் அதில் கலந்து கொள்வதற்கு முன்பாக எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ போன்ற அமைப்புகளில் போராடி
காயமடைந்து யாரால? காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அப்புறப்படுத்தும் போது கூடுதலாக பலத்தை பிரயோகித்து காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களுடைய தோழர்களை போய் சந்தித்து விட்டு தான் சு. வெங்கடேசன் அவர்கள் வந்தார். அந்த தாக்குதலை அல்லது அந்த தாக்குதல் அவர்கள் மீதான பலப்பிரயோகம் என்பதை நிகழ்த்தியது டெல்லி காவல்துறையா? அமித்ஷாவின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய உள்துறைக்கு கீழே வர டெல்லி காவல்துறையா? என்கிற கேள்வி இருக்கு. அவர் சொல்றாரு, மாணவர்களுடைய டெல்லியில் போராடிய மாணவர்களின் போராட்டத்திற்கு திமுகவும் அதிமுகவும் ஆதரவு தெரிவித்தார்களா என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த போராடிய மாணவர்கள் டெல்லியில் ஜந்தர் தான் போராடினார்கள். சிஜேபி என்று பெயரையே உச்சரிக்காத ராகுல் காந்தி அவர்கள் சாலிடாரிட்டி கொடுத்ததா சொல்றீங்க. அங்கேயே போய் நேரடியாக அவர்களை சந்தித்து சோனம் வாங்கச்சுக்கு இருக்கும்போது ஆராசா போனார் நினைக்கிறேன். அதற்கு பிறகு கனிமொழி அவர்கள் போனாங்க. இவங்க 2 பேரும் ஆதரவு தெரிவிக்கல. இப்ப சிஜேபியை பார்க்காம நீங்க பிரதமர் வீட்டு வாசலை முற்றுகையிடும்போது வந்து கூட நின்று இருந்தால் நீங்கள் மாணவர்களுக்கு துணை நின்றதாக பொருள் கொள்ளப்படுமா? அந்த மாணவர்களுக்கான முழுமையான அத்தாரிட்டியாக நாடாளுமன்றத்திற்குள் நீங்கள் தான் பேச முடியும். அங்க சிஜேபியிலிருந்து யாரும் வர முடியாது. இந்த ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்ல நீங்க அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இடம் வேற வழி இல்லாம நீங்க மட்டும்தான் செய்யணுங்கிற இடம் வரும். அந்த இடத்துல நீங்க அத்தாரிட்டேட்டிவா கேட்கலாம். பட் வெளியில் நடந்த போராட்டத்திற்கு நேரடியாக போய் சிஜேபியை சந்தித்தால் போராட்டத்தை ஆதரித்தது ஆகாதுன்னு அவர் சொல்ல வர்றாரா நமக்கு தெரியல. அதிமுகல நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதிமுக இப்போது என்டிஏ கூட்டணியில் இன்னமும் இருக்கிறார்கள். கூட்டணி தர்மம் என்கிற வகையிலா? அல்லது அவங்க ஏன் கருத்து சொல்லல? இல்ல அவர்கள் வந்து தோல்விக்கான அந்த குழுவுல இருக்கிறதுனால சொல்லலையா? சொல்லியிருக்கணும். ஒரு பதிவாவது வந்திருக்க வேண்டும். ஆனா அவங்க வந்து அத செய்யல. ரைட். இது ஓகே. ஆனா இப்ப என்ன கேட்கணும்னா, கூட்டணி தர்மம் அப்படிங்கிற வகையில அவங்க அமைதியா இருக்காங்கன்னு பார்த்தா, உங்களுடைய கூட்டணியிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வீட்டில் நடத்தப்பட்ட கைது என்பது ஏற்கத்தக்கதல்ல. அவ்வளவு பலப்பிரயோகம் படுத்தி இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை, மக்களவை எதிர்க்கட்சி தலைவரை அப்புறப்படுத்தியிருக்க கூடாது. அது கண்டனத்திற்குரியதுங்கிற ஸ்டாண்ட்ல இருக்க நம்ம பலரும் அதை எதிர்த்தாங்க. அதுக்கு விமர்சனம் தெரிவித்தார்கள். இதெல்லாம் நடந்தது இல்லையா? உங்களுடைய கூட்டணி முதலமைச்சர், நீங்களும் ஆட்சியில் பங்கு வகிக்கிறீங்க, அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் இப்போது வரை அவருடைய ட்விட்டர் பதிவில் எக்ஸ் வலைதள கணக்கில் ராகுல் காந்தியினுடைய கைது குறித்து கண்டித்தோ இல்லை விமர்சனம் செய்தோ ஏதாவது ஒரு பதிவு போட்டிருக்கிறாரா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அவருக்கு கடைசியாக பல்வேறு அலுவல் கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டது இருக்கிறது. ஜார்க்கண்டில் இந்த மாதிரி பேப்பர் லீக்குக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தது. அந்த லீக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கான குற்ற தண்டனைகள் தொடர்பாக வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கில் அரசாங்கம் வைத்த வாதங்கள், கைது செய்யப்பட்டவர்களின் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுங்கிறத ஆவணப்படுத்துறது, இது போக அலுவல் கூட்டங்களாக முதலமைச்சராக கலந்து கொள்வது, இது எல்லாம் தான் இருக்கே தவிர ராகுல் காந்தி அவர்கள் கைது குறித்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ ஹேமந்த் சோரன் தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் சிஎம்ஓல போட முடியாது. நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியில் மத்திய அரசினுடைய போலீஸ் எதிர்க்கும் போது சிஎம்ஓ ஹேண்டில் போட முடியாது. நமக்கு தெரியுது. அவருடைய பர்சனல் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதிலிருந்து போட்டாரா அப்படின்னா இல்லை என்பது தான் பதிலாக இருக்கிறது. அதே போல் நீங்கள் டெல்லியில் கலந்துக்கும் பொழுது சுக்வீந்தர் சிங் சுகு இருக்கு. அவர் ஏன் ஹிமாச்சல் சிஎம் வரல நமக்கு தெரியல. உங்களுக்கு டிகேஎஸும் இருந்தார், சதீஷன் அவர்கள் இருந்தார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர், அவருக்கு வேறு ஏதோ இங்கே அக்கேஷன் இருந்தது. பட் இதில் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது, போராடி இளைஞர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல அப்படின்னா யாரை ஆதரித்தால் அது வந்து போராடி இளைஞர்களுக்கான ஆதரவுன்னு அவர் சொல்ல வராரு என்பது தான் ஒரு பிரதான கேள்வியாக இந்த இடத்தில் நிற்கிறது. ஒட்டுமொத்தமாக இதை செய்து காட்டியிருக்கிறவர்கள் அந்த மாணவர்களுடைய போராட்டம் இன்றைக்கு சிஜேபியினுடைய தலைமையில் குழுமினார்கள். ஆனால் அது சிஜேபியை தாண்டி கூடிய கூட்டம், சோனம் வாங்சக்கை தாண்டி கூடிய கூட்டம். அவர்கள் இவ்வளவு நாட்களாக பழம் தின்று விதை போட்ட அரசியல்வாதிகளுக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். பாஜக என்கிற கட்சி, மோடி என்கிற பிரதமர், அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது எடுத்த முடிவு எடுத்தது தான், அதில் பின்வாங்கிறதுக்கு வழியே இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்தியும் இந்த அரசுக்கு அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாக திரும்ப பெற வைக்க முடியும் தவறான விஷயங்களை என்பதை உங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சிஜேபி போராட்டத்திலிருந்து கட்சிகள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்பதுதான். ஒரே கேள்வி, இந்த மாணவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அத்துமீறல் இருக்கு இல்லையா, அது தொடர்பாக அங்கு நடந்தது போலீஸ் எக்ஸஸ் என்பது குறித்து ஏதாவது ஒரு வகையில் அந்த மாணவர்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் அப்படின்னுங்கிற டோனில்
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரசினுடைய கூட்டணியில் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணி அமைச்சரவையில் அவர் தான் இருக்கிறார், அவர் தான் முதலமைச்சர், அவரோட காங்கிரஸ் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போலீஸ் எக்ஸஸ் குறித்து அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறாரா அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். காவல்துறை அங்கு நிகழ்த்தியது அத்துமீறல் என்று பதிவு செய்திருந்தால் டெல்லி காவல்துறை, அந்த காவல்துறைக்கு யார் பொறுப்பு, அது பின்னணியில் இருக்கும் கட்சி இதனோட சேர்த்து அது ஏன்னா நீங்கள் மோதல்னு சொன்னீங்கன்னா 2 தரப்பு சமம்னு அர்த்தம். அங்கே நிகழ்த்தப்பட்டது தாக்குதல், ஒரு தரப்பு தான் அங்கே ஆம்டா இருந்தாங்க. பெல்லட்டு கண்ணெல்லாம் கொண்டு வந்தவங்க ஆம்டு இல்லைன்னு நீங்கள் பேசுவீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம அதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது மேற்கொண்டு எப்படி பண்ணிக்கிறது, இந்த கிரெடிட்ஸை தாண்டி அரசியல் கட்சிகள் எடுத்துக்கொண்ட டேக் அவேவை சரியாக பயன்படுத்துகிறார்களா, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நிலைகள் இது எப்படி போகுதுங்கிறதையும் பார்த்து விரிவாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.